நீங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை தெளிவா நினைச்சிருப்பீங்க. ஆனா 4 பேருக்கு முன்னாடி பேச நினைக்கும்போது, வார்த்தை வராம தடுமாறி இருப்பீங்களா? அப்படின்னா, கை, கால் எல்லாம் நடுங்கி, தொண்டை வறண்டு போயி, சொல்ல வந்ததை சொல்லாமலேயே திரும்பி வந்திருக்கீங்களா? நீங்க நினைக்கலாம், நல்லா பேசுறதுங்கிறது பிறவியிலே வர்ற ஒரு திறமைன்னு. ஆனா அதுதான் இல்ல. பேசும் கலைங்கிறது ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரியோ, அல்லது கார் ஓட்டுற மாதிரியோ கத்துக்கக்கூடிய ஒரு வித்தை தான். உங்க மூளைக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை நீக்கி, வார்த்தைகளை எப்படி அருவி மாதிரி கொட்ட வைக்கிறதுன்னு இன்னைக்கு வீடியோவுல பார்க்க போறோம். இந்த வீடியோவோட முடிவுல நீங்க ஒரு காந்தம் மாதிரி எல்லோரையும் உங்க பேச்சால ஈர்க்க முடியும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம மூளையில பேச்சை உருவாக்குறதுக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் தனித்தனி இடங்கள் இருக்கு. இதை பழக்கப்படுத்த முதல் வழி சத்தமாக வாசிப்பது தான். நீங்க மனசுக்குள்ள படிக்காம, ஒரு புத்தகத்தை எடுத்து தினமும் 15 நிமிஷம் சத்தமா வாசிச்சீங்கன்னா, இப்படி செய்யும்போது உங்க காது வழியா உங்க குரல் மூளைக்கு திரும்ப போய், வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும்னு, எந்த இடத்துல நிறுத்தணும்னு உங்க மூளைக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கும். 2வதா பயத்த போக்கணும். 4 பேருக்கு முன்னாடி பயப்படுறதுக்கு காரணம், நாம எப்படி தெரியிறோம்னு நமக்கே தெரியாதது தான். தினமும் கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க. உங்க முக பாவனை எப்படி இருக்கு? கை அசைவுகள் எப்படி இருக்குன்னு கவனிச்சு பாருங்க. கண்ணாடியில இருக்கிற உங்களோட கண்ணை பார்த்து பேசி பழகிட்டாலே போதும். நீங்க உலகத்துல யாருடைய கண்ணை பார்த்து உங்களால தைரியமா பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க இருக்கணும்னா, இந்த பயிற்சி செய்து பாருங்க. 3வதா விசுவலைசேஷன். பேசப் போறதுக்கு முன்னாடி நீங்க மேடையில நின்னு ரொம்ப சிறப்பா பேசுற மாதிரியும், எல்லோரும் கை தட்டுற மாதிரியும் கற்பனை பண்ணுங்க. உங்க மூளைக்கு கற்பனைக்கும், நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்படி நீங்க கற்பனை பண்ணும்போது, உங்க மூளை ஏற்கனவே அந்த சூழலை ஜெயிச்சதா நம்பும். இதனால நிஜமா பேசும்போது பதற்றம் குறைஞ்சு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். 4வதா வார்த்தைகளை சேமிக்கும் பழக்கம். ஒரு பேச்சாளருக்கு ஆயுதமே வார்த்தைகள் தான். உங்ககிட்ட வார்த்தைகள் கம்மியா இருந்தா பேச்சு பாதியிலே நின்னுடும் இல்லையா? தினமும் ஒரு புதிய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய புத்தகங்கள் படிச்சு பாருங்க. நல்ல பேச்சாளர்களின் பேச்சை கேளுங்க. எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை உள்ளே நீங்க அனுப்புறீங்களோ, அவ்வளவு வேகமா வார்த்தைகளும் உங்களுக்கு உள்ளிருந்து வெளியே வரும். 5வதா பேசுவதற்கு முன்னால் ஒரு ஆழ்ந்த சுவாசம். பதற்றம் வரும்போது நம்ம சுவாசம் நிஜமாவே வேகமாகும். இதனால மூளைக்கு ஆக்ஸிஜன் குறையும். பேச ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சக்தி. அதேபோல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 முறை மூச்ச ஆழமா இழுத்து விடுங்க. இது உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும், விரிவாக்கும். அமைதியான மனநிலை இருந்தா தான் மூளை சரியான வார்த்தைகளை நிச்சயமா எடுத்துக் கொடுக்கும். 6வதா எதார்த்தமான பேச்சு, கன்வர்சேஷனல். பேசும் கலைங்கிறது ஏதோ ஒரு பாடத்தை அந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது கிடையாது. ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி எதார்த்தமான பேசு கலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும், பழகிக் கொள்ள வேண்டும். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுகிட்டு பேசும்போது, மூளைக்கு அதிக சிரமம் இருக்காது. எப்போ நீங்க மனப்பாடம் பண்ணி பேசுறீங்களோ, அப்போ ஒரு வரி மறந்தாலும் மொத்த பேச்சும் சொதப்பலாயிரும். அதனால கருத்தை மட்டும் உள்வாங்கிக்கோங்க. வார்த்தைகளை வாயில ஓட விடுங்க. 7வதா பாடி லாங்குவேஜ். வார்த்தைகளை விட உங்களுடைய உடல் மொழி ரொம்ப முக்கியம். அதிகமாக பேசக்கூடியதும் உங்களுடைய உடல் மொழிதான். கைகளை மூடி வச்சுக்காம தாராளமா அசைச்சு பேசுங்க. நேரா நிமிர்ந்து நின்னு பேசுறது உங்க மூளைக்கு நான் தைரியமா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சிக்னலை அனுப்பும். உங்க பேச்சோட வேகமும், குரல் ஏற்ற இறக்கமும் இந்த மாடுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே சீரா பேசாம முக்கியத்துவத்துக்கு ஏத்த மாதிரி குரலை மாத்தி மாத்தி பேசணும்.
அந்த எந்த இடத்துல ஏத்தி பேசணும், எந்த இடத்துல குறைச்சு பேசணுங்கிறத பயிற்சி மூலமா நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். 8வதா இடைவெளி கொடுக்கிறது. இதுதான் மிகப்பெரிய ரகசியமே. நல்ல பேச்சாளர்கள் எங்கே நிறுத்தணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் அமைதியா இருக்க பழகுங்க. அவைங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. அந்த அமைதி உங்க பேச்சோட ஆழத்தை பார்வையாளர்கள் மனசுல பதிய வைக்கும். அந்த 2 செகண்ட் கேப் தான் அது. அதே நேரத்துல அடுத்த வரிய யோசிக்க உங்க மூளைக்கு கால அவகாசமும் கிடைக்கும். அடுத்தது என்ன வரணுங்கிறதுக்கு மூளை தயாரா இருக்கும். 9வதா விமர்சனங்களை தாண்டி நான் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். ஆரம்பத்துல பேசும்போது சின்ன சின்ன தப்புகள் வரத்தான் செய்யும். நாக்கு குளறும். அதைப் பத்தி கவலைப்படவே கூடாது. எல்லோரும் தப்பு பண்ணித்தான் கத்துக்கிறாங்க. தப்பா பேசினாலும் பரவாயில்லைன்னு பேச ஆரம்பிங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா பேசுறீங்களோ, அவ்வளவு சீக்கிரம் உங்க மூளை இந்த திறமையை ஒரு ஆட்டோ பைலட் மோடுக்கு கொண்டு போயிடும். 10வதா கேட்பதில் கவனம் செலுத்தி பாருங்க. ஒரு சிறந்த பேச்சாளர் முதல்ல ஒரு சிறந்த கேட்பாளனா இருக்கணும். கேட்கணும். மத்தவங்க பேசுறதை கேட்டு எந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு பார்க்கணும். மத்தவங்க பேசுறத கூர்ந்து கவனிங்க. அவங்க எப்படி தொடங்குறாங்க, எப்படி முடிக்கிறாங்கன்னு கவனிக்கும்போது, உங்க மூளை அ அந்த ஸ்டைலு பாணியை தானாவே கத்துக்கும். அ கவனித்தல் என்பது பேசுவதற்கான ஒரு மறைமுக பயிற்சி. நண்பர்களே, பேசும் கலைங்கிறது ஒரு பெரிய மந்திரம் கிடையாது. அது உங்களுடைய விடாமுயற்சியில இருக்கிற ஒரு பயிற்சி மட்டும் தான். இன்னைக்கே உங்க கேமராவ ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசி பாருங்க. அதை நீங்களே பாருங்க. அதை அடுத்த நாள் இன்னும் சிறப்பா பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. உங்க வார்த்தைகள் ஒரு நாள் உலகத்தையே கூட மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. உங்க வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அப்படிங்கிறத ஆழமா நீங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருந்தா, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட முதல் பேச்சை இன்னைக்கே நீங்க ஆரம்பிங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவுல நாம் பார்க்கலாம். நன்றி.